அனைத்து டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பொழுது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது என்னதுன்னா நம்ம Group-III அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ Group-4க்கு அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா இந்த Group-III எக்ஸாமுங்க, சரிங்களா? இதில் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன எலிஜிபிள், சரிங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம். நல்லா எல்லாருமே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் நேம் ஆஃப் தி போஸ்ட், அதாவது ரெண்டு போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாருங்கள், ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இங்கே வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பர்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 15, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் 15/9/2022, சரிங்களா? அதாவது தேர்ஸ்டே இன்னைக்கு வந்திருக்கு. எப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன், அதாவது என்னது லாஸ்ட் எப்போ நீங்கள் எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அக்டோபர் 14 ஃப்ரைடே, சரிங்களா? நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உள்ள ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், சார் நான் தெரியாமல் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஒன்று இன்ஷர்ட் பண்ண மறந்துட்டேன், இல்லாட்டி ஏதாவது நெக்லெக்ட் பண்ணணும், அதை நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட் 3 நாள் டைம் கொடுக்குறாங்க, சரிங்களா? அக்டோபர் 19 அக்டோபர் 21 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர், சரிங்களா? அடுத்த ஜனவரி 28 கொடுத்துருக்காங்க. மார்னிங் செஷனில் தான் நடக்குங்க, சரிங்களா? அதாவது ஃபோர்நூன் செஷன், காலையில் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 12:30க்கு முடிக்கிறாங்க, சரிங்களா? அஸ் பர் நம்ம Group-4 எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதே டேட் தான், அதே டைமிங் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சார்? நீங்கள் 10th பாஸ் ஆகியிருந்தாலே போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஸ்டோர் கீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, 12th கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி 1ல அதிகமாக இருக்குது, சரிங்களா? 14 மெம்பர்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ குவாலிஃபிகேஷன் 10th பாஸ். உங்களுக்கே நல்லா தெரியும் Group-4க்கு குவாலிஃபிகேஷன் என்னங்க, 10th பாஸ், சரிங்களா? அதே மாதிரி Group-4ல என்ன சிலபஸ் இருக்கோ அதே சேம் சிலபஸ் தான் இந்த எக்ஸாமுக்கும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் தனியாக ரெஃபர் பண்ணணுன்றது அவசியம் கிடையாதுங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, எக்ஸாம் டைப் எந்த மாதிரியான டைப் அப்படின்னா நீங்கள் Group-4 எழுதுனது மாதிரி 100 ஜிகே இருக்கும், 100 என்னது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், பட் ஸ்கோரிங் டெஸ்ட், ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. பார்ட் ஏல தமிழ் மொழி தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இது 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இது மொத்தம் 150 மார்க்கு, சரிங்களா? இந்த 150 மார்க்கில் நீங்கள் கம்பல்சரி 60 மார்க் எடுத்திருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, 40% நீங்கள் எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் வேலிட் ஆகும், ஓகேங்களா? அடுத்து பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா சேம் கேட்டகரி, சரிங்களா? Group-4ல இருக்கிற மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ், சரிங்களா? இது டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ். இது எவ்வளோ மார்க்கு, 150 மார்க்ஸ், சரிங்களா? ஸோ டோட்டல் 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ், சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் நல்லா பார்த்துக்கங்க. ஏஜ் லிமிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கேட்டகரிக்கு SC STயா இருந்துச்சுன்னா 37 இயர்ஸ், அதுக்கப்புறம் எம்பிசி பிசியா இருந்துச்சுன்னா 34 இயர்ஸ், அதுக்கப்புறம் அதர்ஸ் கேட்டகரி 32 இயர்ஸ். அதுக்கப்புறம் இந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஆடிட்டிங் இந்த மாதிரியான ட்ரைனிங் அப்பப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, சரிங்களா? ஸோ அந்த 9 months நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SC STயா இருந்தீங்கன்னா 47 இயர்ஸ், சரிங்களா? ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த
ட்ரைனிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். எம்பிசி பிசிக்கு வந்து 44 இயர்ஸ், அதுக்கப்புறம் அதர்ஸ்க்கு வந்து 42 இயர்ஸ். சரிங்களா? அதே இந்த செகண்ட் கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, ஸ்டோர் கீப்பர் சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த கேட்டகரிக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். சரிங்களா? ஸோ நீங்க என்ன ஏஜ் இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஸோ இது இன்னைக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கிற இந்த அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னா, சார் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே சார், இது படிக்கணுமா அப்படின்னா, நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான் சார். சரிங்களா? ஒரு போஸ்டிங்கில் தான் நீங்கள் போய் உட்கார போகிறீங்க, அந்த போஸ்டிங் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. எதுக்காக சொல்லுங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே குரூப் 4 வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ அதே சேம் சிலபஸ் தான் இங்கேயும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து எழுதலாம். இன்னொன்று குவாலிஃபிகேஷன் பாருங்க, 10th பாஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களோட எல்லா சர்டிபிகேட்ஸை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, ஸ்டார்டிங்லேயே ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா சப்மிட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், முன்னாடி வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த இது வந்து அப்ளை பண்ணும்போதே, சரிங்களா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களை என்ன பண்ண சொல்றாங்க, சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ எல்லா சர்டிபிகேட்ஸ், உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரி மார்க் ஷீட், யூஜி பிஜி, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வாங்கியிருப்பீங்களா, அதாவது பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சைன் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சு அது மூலியமாக வந்து என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது வந்து queries இருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர், அதாவது வந்து 7373007731 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கொரீஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கோச்சிங் சென்டர், அதாவது மதுரா கோச்சிங் சென்டர், இதுக்கு வந்து எப்போ கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 months வந்து நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா, நீங்கள் ஜனவரி எண்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வருது, ஈஸியாக இந்த பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய மதுரா கோச்சிங் சென்டர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.